The sum of the 4th and 8th terms of an AP is 24 and the sum of the 6th and 10th terms is 44. Find the first 3 terms of the AP. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வரைக்கும் 13th term is this number, 5th term is this number அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு AP கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 2 டேர்ம்ஸோட சம் 24, 44 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஏ என்ன, காமன் டிஃப்ரென்ஸ் பி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி ஏபி என்னன்னு எழுதணும். பார்ப்போம். 4th டேர்ம் 8th டேர்ம் அதெல்லாம் எப்படி எழுதுறது? 4th டேர்ம் a plus 3d, 8th term a plus 7d, 6th term a plus 5d, 10th term a plus 9d. ஓகே, இதோட சம்மும் கொடுத்துருக்காங்க. அப்போ a plus 3d plus a plus 7d equal to 24. புரியுதா? sum of the 4th and 8th term is 24. அடுத்து sum of 6th term and 10th term is 44. So a plus 5d plus a plus 9d is 44. இதை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 2a plus 10d equal to 24 வருது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை ரெடியூஸ் பண்ணால் 2a plus 14d equal to 44. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் ஈக்குவேஷன் 1 ஃப்ரம் 2. 2a plus 14d equal to 44. 2a plus 10d equal to 24. சப்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே 20, இங்கே 4d. ஏ கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ d ஈக்குவல் டு 5 நமக்கு வந்துருச்சு. d ஈக்குவல் டு 5. இப்போ இதை ஒரு ஏபியில் போட்டு ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எழுதுகிறேன். ஈக்குவேஷன் 1 2a plus 10d equal to 24. இதில் d போட போகிறேன். 2a plus 10 into 5 equal to 24. 2a equal to 24 minus 50 போட்டோம்னா இது மைனஸ் 26ன்னு வருது. 2a அப்போ a equal to minus 13. minus 26 by 2னா minus 13. a and d இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு ஏபி என்னன்னு எழுதிடலாமா? அதான் இப்போ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 terms ஆஃப் தி ஏபி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, a1 வெறும் a தான். a equal to minus 13. a2 a plus d. a is minus 13, d is 5. போட்டால் minus 8. அப்போ a3 a plus 2d. a is minus 13, 2 into d is 5. இப்போ minus 13 plus 10ன்னு போட்டால் minus 3. அப்போ ஏபி என்னது? ஏபி இஸ் minus 13 minus 8 and then minus 3.